ஏற்கனவே அந்த நாகம் என் அம்மா உருவத்துல வந்து என் கணவர் உயிரை எடுக்க பாத்துச்சு. ம், இப்போ என் குழந்தை உருவத்துல வந்து என் கணவர் உயிரை எடுக்க பாத்திருக்கு. ம். அந்த நாகம் இப்படி ஒவ்வொரு தடவையும் என் வீட்டுக்குள்ள வந்து என் கணவரை வெளியே அழைச்சிட்டு போயிருக்கு. அப்போ அந்த நாகம் என் வீட்டுக்குள்ளதான் இருக்கா சாமி? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அத என்னால உறுதியா சொல்ல முடியாதுமா. ஆனா அந்த இச்சாதாரி நாகம் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் கணவனுக்கு உயிர் கொடுக்க எந்த எல்லைக்கு வேணாலும் போகும். அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். சாமி, அந்த நாகத்துக்கிட்ட இருந்து என் கணவரை காப்பாத்த ஒரு வழி சொல்லுங்க சாமி. கொஞ்சம் இருமா, இப்ப வந்துடுறேன். இதாம்மா, இத வாங்கிக்க. என்ன சாமி இது? ஏதோ வேர் மாதிரி இருக்கு. இத என்ன பண்றது? இது சாதாரண வேர் இல்ல, நாகவேர். இந்த வேரோட வாசனைக்கு எந்த நாகமும் கிட்ட நெருங்காது. அதனாலதான் இதுக்கு நாகவேருன்னு பேரு. இந்த நாகவேரை கொண்டு போய் உன் வீட்டு வாசம் முன்னாடி கட்டி வை. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்திலையும் உன் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. ரொம்ப நன்றிங்கய்யா. உன் கணவர் வீட்டை விட்டு வெளியில போனா அவர் கையில கட்டி இருக்கிற கயிறு அவரை காப்பாத்தும். வீட்டுக்குள்ள இருக்கும்போது நாகம் உள்ள வராம இந்த வேறு காப்பாத்தும். சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே இந்த நாக வேற என் வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறேன். பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருக்க அந்த நாகத்துக்கிட்ட இருந்து உன் கணவர் உயிரை காப்பாத்த இதெல்லாம் தற்காலிகமானதுதான். நாகத்தோட பாதுகாப்புல இருக்கிற அந்த தெய்வ சக்தி உள்ள வைரத்தை கொண்டு வந்து உன் வீட்டுல வச்சுக்கிட்டா தான் உன் கணவர் உயிருக்கு ஏற்பட்டிருக்க ஆபத்துல இருந்து நிரந்தரமா காப்பாத்த முடியும். அப்படின்னா அந்த வைரத்தை எடுக்கிறதுக்கு என்னதான் வழி? அது எனக்கு தெரியலம்மா. வர்ற பௌர்ணமி அன்னைக்கு நீ கோவிலுக்கு வந்து அம்மன் முன்ன மனசார வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணு. அம்மன் நிச்சயமா உனக்கு நல்ல வழி காட்டுவா. சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்றேன். நான் போயிட்டு வரேங்கய்யா. எல்லாத்தையும் அந்த அம்மன் பாத்துக்குவா. நீ தைரியமா இரு. ரொம்ப நன்றிங்கய்யா, நான் வரேன். போயிட்டு வாமா. ஓ, இந்த நாகவேரை கொண்டு போய் உன் வீட்டு வாசம் முன்னாடி கட்டி வை. அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்திலையும் உன் வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. சித்தர் கொடுத்த இந்த வேற வாசல்ல கட்டிடலாம். அப்பதான் அந்த இச்சாதாரி நாகம் எந்த உருவத்திலயும் வீட்டுக்குள்ள வர முடியாது. தேவிமா, தூங்கி எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சிட்டேம்மா. நீங்க கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? நான் இப்பதான் வந்தேன். ஆமா, நான் கோயிலுக்கு போயிருக்கேன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அது வந்து வேற யாரு? அடியேன்டா. துர்கம்மா எங்கன்னு கேட்டா வந்துட்டு இப்பதான் கோயில் போயிருக்காங்கன்னு சொன்னேன். ஆமா, நாகஜோதி வந்தாச்சா? இன்னும் அவ வரலையே துர்கா. அம்மா, நீ எதுக்காக நாகஜோதிய பத்தி விசாரிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். நீ வெறும் துர்காவை மட்டும் இருந்தனா நீ சும்மான்னு சொல்றத நான் நம்பிருப்பேன். நீ இப்ப இன்ஸ்பெக்டர் துர்காவாச்சே, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? எனக்கும் அப்படிதான் துர்கா தோணுது. காலையில இருந்து நாகஜோதிய பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்?
எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புதுசா வீட்டுக்கு வந்திருக்கான், திடீர்னு காணுமே அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான். அம்மா, நீங்க தானே அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க, அவளை உங்களுக்கு எப்படி தெரியும்? அ, என்ன துர்கா நீ இப்படி கேக்குற? அதான் நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல, ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தனான்னு. கிராமத்துல தெரிஞ்சவங்க சொல்லிவிட்டாங்கன்னு வீட்டு வேலைக்கு வந்திருக்கா. அட்ரஸ் தெரிஞ்சவங்க ஊர்ல இல்ல. ஒரு வாரம் ஆகும்னு சொன்னா, அதனாலதான் நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆ, ஆமா ஆமா, நீங்க சொன்னீங்க, எனக்கு தான் ஞாபகம் இல்லம்மா. ஆமா, அவ வேலை செய்ய வந்த வீட்டோட அட்ரஸ் உங்ககிட்ட சொன்னாலாமா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ம்ஹும். அவ்வளோ டீட்டெயிலா நாங்க ஒண்ணுமே கேட்கல துர்கா. அம்மா, என்ன விஷயம்? இப்ப இத பத்தி ஏன் கேட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க ஒன்னும் நினைச்சுக்க வேணாம். ம்? ஆ, சரி வா தேவி, நம்ம போலாம். ஆ? ஹாசினி, ஆ? வா, கிச்சன்ல வேலை இருக்கு. வரேன் பெரியம்மா. என்ன இது? என்ன வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க விடாம ஏதோ ஒரு சக்தி தடுக்குது. என்ன இது? எந்த சக்தி என்ன வீட்டுக்குள்ள போக விடாம தடுக்குது? ஓஹோ, வேறு கட்டியிருக்கா, அதனாலதான் என்னால வீட்டுக்குள்ள போக முடியல. இது அந்த துர்காவோட வேலையாதான் இருக்கும். இப்ப என்ன பண்றது? என்ன நாக்ஸ் வெளியே நிக்குது? என்ன நாக்ஸ், வாட் இஸ் த மேட்டர்? ஏன் வெளியே நிக்கிற? உள்ள வா, சிஸ்டர் உனக்காக வெயிட்டிங்ல இருக்கறாங்க. நான் உள்ள வர முடியாது. நீ போய் உன் சிஸ்டரை வெளியில கூட்டிட்டு வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ உள்ள வந்து பேசலாம்ல, வா. சொல்றேன்ல, நீ போய் கூட்டிட்டு வா. என்னது இதுவும் முறைக்குது? இரு போய் சொல்றேன். சிஸ்டர், என்ன ஸ்டைலா உட்கார்ந்திருக்கீங்க? அங்க நம்ம நாக்ஸ் வெளியே நின்னுகிட்டு இருக்குது. நீங்க வந்தாதான் உள்ள வருமா? வாங்க. ஏன், என்னாச்சு? தெரியல, வாங்க. சரி போ. வாங்க. என்னாச்சு? நீங்களே கேளுங்க. நாகஜோதி, என்னாச்சு? நீ முதல்ல உள்ள வா, உள்ள போய் பேசிக்கலாம். ஐயோ, நான் உள்ள வர முடியாது. அந்த துர்கா வாசல்ல நாக வேற கட்டி இருக்கா. அந்த வேரோட சக்தி என்ன உள்ள வர விடாம தடுக்குது. இது வேறயா? துர்காவுக்கு லேசா ஏற்கனவே உன் மேல டவுட் வந்துருச்சு. அதான் அவ இப்படி வேற கொண்டு வந்து கட்டியிருக்கா. ஐயோ, இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? நான் இப்ப வீட்டுக்குள்ள வரலனா துர்கா என்ன ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிருவா. நான் வீட்டுக்குள்ள வரலனா சூர்யாவோட உயிரை எடுக்க முடியாது. எங்களுக்கும் வைரம் கிடைக்காது. நானும் சிஸ்டர் தெருவுல பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நான் இல்ல, நீங்க தான். துர்காக்கு நான் தான் இச்சாதாரி நாகோன்னு தெரியாம இருக்கணும்னா நான் வீட்டுக்குள்ள வரணும். நான் வீட்டுக்குள்ள வந்தாதான் சூர்யா உயிரை எடுக்க முடியும். வைரமும் உங்க கைக்கு வரும். எங்களுக்கு மட்டும் வைரம் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேரும் நடு ரோட்ல நிக்க வேண்டியதுதான். அதனால நான் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தடையா இருக்கிற வாசல்ல கட்டி இருக்கிற நாக வேற கழட்டி வீசுங்க. தூக்கி வீசிட்டா அந்த துர்கா கண்டுபிடிச்சிருவாளே, அவ இன்ஸ்பெக்டர் ஆச்சே. பாண்டி, நீ இதே மாதிரி வேற ஒரு வேற கொண்டு வந்து கட்டி இத தூக்கி வெளியில வீசு. துர்காவால அதை கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சிஸ்டர். சிஸ்டர், முதல்ல வீட்ல இருக்கிற உருப்படிங்க எல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாப்போம். வாங்க சிஸ்டர், வாங்க. போ. எந்த உருப்படியையும் காணும். பெரியம்மா, இன்னைக்கு முருங்கைக்கீரையா? ஆமாமா,
இங்க பாருங்க, இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா தட்டி போட்டுட்டு காரம் நல்லா தூக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன் அந்த மாதிரி செய்யுங்க பாக்கலாம். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் அரிசி ஊற வை. சரி பெரியமா. சிஸ்டர், அந்த 2 உருப்படியும் கிச்சன்ல இருக்குது. மத்ததெல்லாம் அதுகளோட ரூம்ல செட்டில் ஆயிடுச்சுங்க போல இருக்குது சிஸ்டர். சரி சரி, நான் ஒண்ணு பண்றேன். நீ கீழே இரு, நான் மேல போயிட்டு கீழே விழுந்த மாதிரி சத்தம் போடுறேன். என் குரல் கேட்டு மொத்தமா எல்லாரும் மாடி கோடி வருவாங்க. கீழே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சமயத்துல நீ அந்த வேரை மாத்தி கட்டிடு. சூப்பர் ஐடியா சிஸ்டர். நீங்க மேல போய் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிங்க. நான் கீழே என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். அந்த வேரை நல்லா பாத்துக்கோ. அதே மாதிரி உன்னை கொண்டாந்து கட்டணும். மாத்தி எதையாவது கட்டி சொதப்பிராத, போலீஸ்காரி கண்டுபிடிச்சிருவாங்க. அத நான் பாத்துக்கிறேன் சிஸ்டர். நீங்க மேல போங்க, உங்க பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா பண்ணுங்க. போங்க ஜாக்கிரதை. போங்க போங்க, வேகமா போங்க. நல்லா புடுங்குற வேலையை தான் நமக்கு கொடுத்திருக்குது. ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ சிஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நாம நம்ம வேலையை பாப்போம். ஐயோ அம்மா. என்ன ஹாசினி, மாயாவோட சத்தம் கேக்குது? ஆமா பெரியமா, அப்ப ஏதோ நல்லது நடந்திருக்கு. வாங்க பாக்கலாம். வலிக்குது. இந்த உருப்படிகளும் கிளம்பிருச்சு. நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயோ ஐயோ, வலிக்குதே வலிக்குதே. ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஐயோ மாயா, என்னாச்சு? என்னாச்சு? வலிக்குது. தண்ணி கொட்டி இருந்திருக்கு, அதுல வழுக்கி கீழே விழுந்துட்டேன். பாத்து மாயா, எழுந்திருங்க. அப்பா. உங்களால இப்ப எந்திரிக்க முடியுமா? நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா? ஏய், என்ன கிண்டலா? இல்ல அத்தா, உங்களால முடியலன்னா எங்களால உங்களை தூக்க முடியாது. அதனாலதான் சும்மா கேட்டேன். ஹாசினி, கொஞ்சம் அமைதியா இரு. என்ன தூக்கி விடுங்க. பாத்து. ஐயோ, காலை நல்லா உதருங்க. உதறுங்க. அதே மாதிரி கரெக்டா இருக்குது. அப்பா, இது ஒரிஜினல், இது நம்மளுது. ரெடி ஆயிடுச்சு. அப்பாடா, மாட்டியாச்சு. இத பின்னாடி வைப்போம். ஐயோ, தூக்கி எறியணும். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வந்துருந்தா. நல்லா காலை உதருங்க. இப்போ லேசா வலிக்குது, ஆனா நடக்கலாம். பரவாயில்ல. ஐயோ, மாதாஜி மாதாஜி மாதாஜி, என்ன மாதாஜி, ஏதோ பெருசா அலற சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? சித்தப்பு, சத்தம் கேட்ட உடனே நாங்க அப்பவே வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நீங்க கீழே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணு இல்ல ஹாசு, வாஷ்ரூம்ல வாஷிங்ல இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தரையில தண்ணி இருந்திருக்கு போல இருக்கு, தெரியாம காலை வச்ச வழுக்கி விட்டுருச்சு. ஹாசு, ஹவுஸ் கீப்பிங் உன்னோட டிபார்ட்மெண்ட் தானே, அத நீ சரியா பார்க்க மாட்டியா? மாதாஜிக்கு இடுப்பு உடைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவே நீ? அதான் போகலல்ல, போனதுக்கு அப்புறம் கேளுங்க என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். பாத்தீங்களா மாதாஜி, எவ்வளவு திமிரா பதில் வருதுன்னு? விடு பாண்டி, ஹாசினி வாய் கொழுப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. சரி, ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. பாத்து வாங்க. வாங்க வாங்க மாதாஜி, வாங்க. எங்க மாதாஜிக்கு கால் உடைய வேண்டியது தப்பிச்சிச்சு. சரி சரி, கத்தாம வாங்க. ஓவரா திருஷ்டி பட்டிருக்குது மாதாஜி. என்ன பண்றது, யாரு சதி பண்ணாங்கன்னு தெரியலையே.
நல்லா இருந்த மாதாஜி இப்ப தொண்ட ஆரம்பிச்சிருச்சு. நாகவேரை தாண்டி இவ உள்ள வந்துட்டாளே, அப்ப இவ நாகம் கிடையாது. துர்கா, நீ தானே நாகஜோதிய பத்தி விசாரிச்சுட்டு இருந்த? இதோ வந்துட்ட பாத்தியா? கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர. ஆமாம்மா, கோயம்பேடுல போய் காய்கறி வாங்கிட்டு வந்ததுல நமக்கு 500 ரூபாய் மிச்சம். காய்கறியும் நல்லா இருக்கு. ம், அப்ப இவன் நாகம் இல்ல, சாதாரண பொண்ணுதான். நாகமா இருந்திருந்தா வேறு காட்டி கொடுத்திருக்கோம். சரி, எல்லாத்தையும் கொண்டு வந்து கிச்சன்ல வைக்கலாம் வா. பாவம், தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு வந்திருக்குது காய்கறிகளை. நீ என்ன முயற்சி பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கவும் விட மாட்டேன். நீங்க போங்க மாதாஜி. எப்படியோ வேற மாத்தியாச்சு. இல்லன்னா நான் சொல்ல கதை கந்தலா இருக்கும். வாங்க நாக்ஸ். நீங்க மட்டும் வேற மாத்தி கட்டாம இருந்திருந்தா என்னால வீட்டுக்குள்ள வர முடியாமையே போயிருக்கும். துர்காக்கும் என் மேல ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்திருக்கும். உள்ள வந்துட்டல, அடுத்த பிளான் என்ன? சூர்யா உயிரை எப்ப எடுக்க போற? அந்த வைரத்தை எப்ப என் கையில தர போற? பறக்காதீங்க சிஸ்டர், நாக்ஸ் தரும். சாரி. 2 நாள் அமைதியா இருப்போம். அடுத்ததா பெரிய பிளான் ஒண்ணு நான் போடுறேன். அது மிஸ்ஸே ஆகாது. 100% சூர்யாவோட உயிரை நான் எடுப்பேன். நாக்ஸ் சொன்னா செய்யும். அப்ப நாகஜோதி அந்த பாம்பு கிடையாது. வேற யாரா இருப்பாங்க? ஹலோ, வணக்கம் சார். துர்கா, எங்க இருக்கீங்க? வீட்ல தான் இருக்கேன். நீங்க உடனடியா என் ஆபீஸ்க்கு வர முடியுமா? ஓகே சார், நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். சார், குட் ஈவினிங் சார். என்ன வர சொன்னீங்க? நான் எதுக்காக உங்களை அவசரமா ஆபீஸ்க்கு வர சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? மினிஸ்டர் மகனை கொலை பண்ண கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல சார். பொய் சொல்றாங்க கமிஷனர் சார். என் மகனை கொலை பண்ண கொலைகாரனை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த கொலைகாரன் யாருன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், இல்ல சார். நீங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா அவர் மேல இருக்கிற வெறுப்புல இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்கலன்னு பொய் சொல்லி யாருக்கும் சொல்லாம மறைக்கிறீங்கன்னு சொல்றாரு. அது உண்மையா? சார், சார், அவங்க கிட்ட கேட்டா இல்லன்னு தான் சார் சொல்லுவாங்க. ஆனா அதுதான் உண்மை. என் மகனை கொலை பண்ண கொலைகாரனா இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்ப உங்க முன்னாடி அந்த கொலைகாரன் யாருன்னு இவங்க சொல்லணும். நீங்க சொல்ல வைக்கிறீங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். துர்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு அவங்க இல்ல. துர்கா, நீங்க சொல்லுங்க, அக்யூஸ்ட ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல சார், இன்னும் என்கொயரி தான் போயிட்டு இருக்கு. இல்ல கமிஷனர், இவங்க உண்மையை மறைக்கிறாங்க. கொலைகாரன் யாருன்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கொலைகாரனை பிடிக்க பொறி வச்சு தனியா போயிருக்காங்க. அந்த சமயத்துல என் ஆட்கள் அங்க போனதுனால கொலைகாரனை தப்பிக்க விட்டுருக்காங்க. இங்க பாருங்க துர்கா, உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. குற்றவாளியை எப்ப கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுங்க. உங்களால முடியலன்னா சொல்லிடுங்க, நான் சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன்.